அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு ட்ரேடிங் நல்ல வைடாவே நியூட்ரலாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பெரிய பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு முடியல. ஆல்மோஸ்ட் நேற்றே 24,000 கிட்ட கிராஸ் ஆச்சு. அகைன் 24,000 கிட்ட போகும்னு நினச்சேன். பட் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் போகல. ஒரு நியூட்ரலாக அப் அண்ட் டவுன் தான் போயிட்டு இருந்தது இன்னைக்கு மார்க்கெட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 135 பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ சொல்கிற அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பட் இன்னைக்கு ஸோ நியூட்ரலாக தான் போயிட்டு இருந்தது இன்னைக்கு மார்க்கெட் ஃபுல்லாகவே வைடாவே. காலிலேருந்து நான் செக் பண்ணும்போது அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 98 பாயிண்ட் தான் ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அடிஷ்னல் நம்ம ஆட்டோ பார்ப்போம். ஆட்டோ செக்டர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் ட்ரேட் கொடுத்துருக்கு. 85 பாயிண்ட் பார்த்தா நெகட்டிவ் தான் முடிச்சிருக்காங்க. ஸோ நிஃப்டி எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 599 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் மூவ்மெண்ட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு 500 பாயிண்ட் மேலே ஏற்றிருக்காங்க. 2 நாளாக மாற்றம் ஏறி இருக்கு. ஸோ பட் இன்னைக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோ செக்டரில் நடக்கல. ஸோ எல்லாமே டவுன் தான். ஸோ இன்னைக்கு ஃபர்தராக எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துப்போம். ஸோ எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அவங்க எப்பவுமே விற்கிறது தான் வித்துட்டு இருக்காங்க. 749 கோடி வித்துருக்காங்க. பட் டிஏஸ் இன்னைக்கு ஒரு சப்போர்ட்டும் இல்லை. பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய இவங்க வந்து 40 பேஸ் பண்ணலை. பையிங் அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஸோ ஒரு ஆவரேஜ் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வித்துருக்காங்க எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இன்னைக்கு டிஏஸ் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஏற்றுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். பட் இன்னைக்கு சப்போர்ட் பெரிய அளவுக்கு கிடைக்கல. ஸோ ஃபர்தராக இன்னைக்கு ஒரு நியூஸோட உள்ளே போகலாம். ஸோ என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த மணியில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியாத நம்பர்கள் தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஜெரோதா க்ரோ அண்ட் ஏஞ்சல் ஒன் ஸோ மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது வந்து முழு விதத்தில் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். ஸோ அந்த அப்டேட் உங்களுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஜெரோதா க்ரோ ஏஞ்சல் ஒன் ஸோ ஒரு சில ஸ்டாக்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த நியூஸால் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இதில் தெளிவாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த மணியில் பண்ணிட்டு இருக்கோம், வெஸ்ட்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஜெரோதாவும் க்ரோ அண்ட் ஏஞ்சல் ஒன் மூணுத்துலேயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபர்தராக எதில் நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பார்த்து பண்ணுங்க. எனக்கு கைட் நல்லா இருக்கு. அந்த கைட்னா ஜெரோதா. ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. க்ரோவில் கொஞ்சம் கண்ணாமண்ணான்னு இருந்தாலும் பட் எனக்கு க்ரோவும் ஓகே தான். ஸோ நான் 2 தான் நான் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏஞ்சலும் நான் அப்படியே விட்டுட்டேன். அந்த அளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஸோ இந்த 2 தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஜெரோதாவில் பிடிச்சதா ஜெரோதா பண்ணுங்க. ஃபர்தராக வரும்போது நான் வீடியோவில் அப்டேட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சுஷ்மாவோட நியூஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சுஷ்மாவில் இன்னைக்கு ஒரு 5% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பார்த்தா விஜயநகர் மாவட்டத்தில் ஒரு S175 5 மெகாவாட் பார்த்தா ஒரு காற்றாலையே பெருசாக நிறுவியிருக்காங்க. ஸோ இதனால பங்கு வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4.23% இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் நம்பி நம்ம உள்ளே போக முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதெல்லாம் பெரிய கரப்ஷன் ஆகிட்டு வெளில வந்தது. நல்ல ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு கிடைச்சது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 39 30 40 அந்த 39 40 வந்துச்சு. நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைச்சது. ஸோ இதெல்லாம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டோம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு அப்புறம் உள்ள போங்க. அவசரப்படாதீங்க. ஏதாவது நியூஸ் வந்ததுனால ஒரு ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு வாங்கணும்னு நினைக்காதீங்க. பொறுமையாக அனலைஸ் பண்ணிட்டு உள்ள போங்க. அவசரப்பட வேண்டாம். ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த நியூஸை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ சுஷ்மா எனர்ஜி பார்த்தா இன்னைக்கு வந்து 4.5% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் போய் பை பண்ணலாமான்னு கேட்காதீங்க. இது பையிங் வந்து கொடுக்க கிடையாது. இது ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் வந்து பங்கு ஹையில் இருக்கு. ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இந்த போர் நிறுத்ததுனால ஒரு 2 விஷயம் நடந்திருக்கு. கல்யாண் அண்ட் டைட்டன் எல்லா பங்குமே இன்னைக்கு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருந்தேன். பங்கு எப்போனா மேலே ஏறும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நேற்று ஏற்றி அழகாக பார்த்தாங்க. இன்னைக்கு ஒரு ஜஸ்ட் 1.16% கரெக்ஷன் ஆயிருக்கு. ரூ. 377 கன்சிடர் பண்ணுற நினைக்கும் தாராளமாக கன்சிடர் பண்ணுங்க. ஸோ அகைன் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கல்யாண் ஜுவல்லர்ஸில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் இந்த பங்கை வாட்ச் பண்ணுங்க. நான் ஷார்ட் டேர்முக்கு நல்லா ட்ரை பண்ண இந்த பங்கை நல்ல ஸ்விங்க்கும் நான் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணேன். நல்ல ப்ராஃபிட் கொடுத்த பங்கு. ஏன்னா இந்த பங்கில் வந்து லாஸாகவே விடாமல் பார்த்த பங்கு இது. ஸோ இந்த பங்கும் ஸ்டஃப் கிராஃப்ட்டும் நான் எப்பவுமே சொல்லுவேன். நல்ல பங்கு இது ரெண்டுமே. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த பங்கை கொண்டு வந்தேன். அகைன் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது. ஸோ வாங்க நினைக்கிறேன் வாங்குங்க. பீக்கில் போயிடுச்சேன்னு நினைக்காதீங்க. பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஒரு 330க்கு நம்மளுக்கு கிடைச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 370 கிட்ட 379 கிட்ட போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு 40 ருபீஸ் கிட்ட மேலே ஏறி இருக்கு. வாங்க நினைக்கிறவங்க வாங்க. இல்லை இது பீக்கில் இருக்கு இன்னும் கரப்ஷன் ஆகணும்னா வெயிட் பண்ணி கூட வாங்க, தப்பு கிடையாது. அதனால தான் இன்னைக்கு கொண்டு வந்தேன். ஸோ இன்னைக்கு ஃபர்தர் அடுத்த நியூஸ் போயிடலாம். சர்வம் ஏஐ நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 1420 கோடியை முதலீடு பண்ணியிருக்காங்க எஸ்எல் டெக்ல. ஸோ 10% பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பங்கு ஏற்றத்தை கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் பங்கு என்ன லெவல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3.55% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. 1159 ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு நல்ல லெவலில் எஸ்எல் பங்கு கிடைச்சது. ஸோ வாங்கியிருந்த நம்மளுக்கு எல்லாருமே கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு சப்போர்ட்டில் நம்மளுக்கு கிடைச்சது பங்கு 1110 கிட்ட கிடைச்சது பங்கு. வாங்காதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குங்க, தப்பு கிடையாது. ஸோ இந்த லெவல்லையும் கன்சிடர் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 40 ருபீஸ் தான் மேலே ஏறி இருக்கு. ஸோ நல்ல லெவலில் பங்கு இருக்குது. நல்லா எஸ்எல் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எஸ்எல் வாங்க நினைக்கிறோம் வாங்குங்க.
ஸோ இன்னைக்கு அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான். ஆல்மோஸ்ட் பங்கு இன்னைக்கு 10% ஏற்றத்தை கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் HDFC பேங்க்லேருந்து எல்லா செக்டாருமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2% ஏற்றத்தை கொடுத்துருக்கு எஸ்டிபி ஃபினான்ஷியல். நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு சரியான சப்போர்ட் ஆல்மோஸ்ட் ₹559 கிடைச்சது. எனக்கு இந்த பங்கு ஐபிஓவில் கிடைச்சது. ஜஸ்ட் ஒரு 10% ப்ராஃபிட் வந்து வித்துட்டு வெளியே வந்தேன். அகைன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச இந்த பங்குல வாங்க சொல்லி இந்த நண்பர்கள் எல்லாரையுமே. ஸோ நல்ல லெவலில் இந்த பங்கு வந்துச்சு. 590க்கு இது சரியான ஒர்த்து, 550 560க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பங்கு ₹7 கிட்ட போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு பங்கு நீங்கள் வாங்கியிருந்தா 150 கிட்ட ப்ராஃபிட் வாங்கிருக்கலாம். ஆல்மோஸ்ட் நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, இது மாதிரி தான் ஷார்ட் டேர்முக்கு ஒரு சில பங்கு வாங்கி நம்ம வைக்கணும். இப்போ பீக்கில் இருக்குது. இப்போ உள்ள போகலாமான்னு கேட்காதீங்க. இப்போ போகிறது வேஸ்ட்டு. இப்போ போனாலும் உங்களுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. அகைன் நீங்கள் ஹோல்ட் பண்ண பார்த்தா மட்டும் தான் லாங் டேர்முக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அகைன் கரெக்ஷன் ஆச்சுன்னா அந்த பங்கை நம்ம பிடிக்கலாம். ஸோ அது வரையும் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு ஃபர்தராக ஒரு 2-3 ஸ்டாக் வந்து கரப்ஷன் ஆயிருக்கு. அதில் இந்தியாவில் இருக்க இண்டஸ்ட்ரியும் ஒன்று. 3% இன்னைக்கு கரப்ஷன் ஆயிருக்கு. ₹982 இன்னைக்கு ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பங்கு வந்து சரிவு நோக்கி போயிட்டு இருக்கு. அடுத்த சப்போர்ட் வரட்டும். ஒரு 840 கிட்ட கிராஸ் ஆச்சுன்னா கம்பல்சரி நம்ம கன்சிடர் பண்ணுறது யோசிக்கலாம். அது வரையும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க நண்பர்கள் எல்லாருமே. அவசரப்பட வேண்டாம். பங்குகள் கம்பல்சரி வாய்ப்பு கிடைக்கும். மார்க்கெட் ஏறிடுச்சு கிடைக்கலன்னு நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம். ஸோ அகைன் மார்க்கெட்டுக்கான ஆப்ஷன் நம்மளுக்கு எல்லாருமே கிடைக்கும். ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது ஒரு பங்குல நல்ல பங்குலேயே வாய்ப்பு கிடைக்க அதிகமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல பங்குல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பிடிக்கலாம். அது வரையும் அவசரப்படாமல் வாட்ச் பண்ணிட்டு தான் நமக்கு நல்லது. ஆல்மோஸ்ட் இந்த இலக்கு இன்னைக்கு ₹982 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு அடுத்த சப்போர்ட் சொன்ன லெவல் பார்த்தீங்கன்னா 840. பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஆல்மோஸ்ட் பார்த்தா ஒரு 120 அந்த கிட்ட தான் இருக்குது. இன்னும் ஒரு 10% கரெக்ஷன் ஆகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னைக்கு ஃபர்தர் அடுத்த கம்பெனி என்ன பார்த்தீங்கன்னா HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனியில் HDFC ஆல்மோஸ்ட் சரியான கரப்ஷன். ஓவரால் எல்லா பங்கும் மேலே ஏறினாலும் அகைன் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுத்துட்டு மேலே ஏற்றிருக்காங்க. 545 நம்மளுக்கு கிடைச்சது. இப்போ 574 ரொம்ப பூராட்ட ஏறிருக்கு. இன்றைக்கும் ஒரு 1% கரப்ஷன் ஆயிருக்கு. ஸோ அகைன் வாங்க நினைக்கிறவங்க வாங்குங்க. பீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ HDFC பங்கு எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அகைன் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ பிடிக்க நினைக்கிறோம் நாளைக்கு நீங்கள் மார்க்கெட்டை பிடிச்சிங்கன்னா நல்ல லெவல் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ அதனால தான் இன்றைக்கி HDFC லைஃப் இன்சூரன்ஸை கொண்டு வந்திருக்கேன். மிஸ் பண்ணாமல் இந்த பங்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஃபைனலாக இன்னும் அடுத்த ஒரு பங்கு கொண்டு வந்திருக்கேன். ஹுண்டாய் மோட்டார்ஸ். ஆல்மோஸ்ட் ₹1975 பார்த்தோன்னா இன்றைக்கி ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு பிடிக்க சொன்ன ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும். 1700 கிட்ட நம்மளுக்கு கிடைச்சது. நல்ல ப்ராஃபிட்டில் இருக்குது பங்கு. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1900 கிட்ட போயிட்டுருக்கு. இப்போ வாங்கலாம்னு கேட்காதீங்க. இப்போ இன்னும் கரப்ஷன் ஆகட்டும். நம்மளோட கோல் பார்த்தீங்கன்னா இது இப்போ ஐபிஓட லெவலில் வந்திருக்கு. 1970க்கு எனக்கு வந்துச்சு இது ஐபிஓவில். இன்னும் கரப்ஷன் எதிர்பார்க்குறேன். கரப்ஷன் வந்துச்சுன்னா நம்ம உள்ளே போகலாம். அகைன் கரப்ஷன் ஆகாமல் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நல்ல லெவலில் பங்கு இருக்குது. வாட்ச் பண்ணி இருக்க நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் நல்லா கன்சிடர் லெவல் கொடுத்தேன். ஸோ அந்த லெவல் பிடிச்சிருந்தா கம்பல்சரி ப்ராஃபிட் இருந்திருப்பீங்க. இல்லை எனக்கு இந்த லெவலில் விற்கணும்னு நினைக்கிறேன். விற்றுட்டு கூட நீங்கள் அகைன் நல்ல லெவல் வரும்போது வாங்குங்க. இல்லை பீக்கில் வாங்கியிருக்கீங்க ஆவரேஜ் பண்ண நினைக்கிறேன் ஆவரேஜ் பண்ணிக்கங்க. ஸோ பங்கு வந்து நல்ல லெவலில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி ஒரு சில பங்குகள் வாங்குங்க. ஸோ இன்னொரு பங்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னொரு பங்கு பார்த்தா டிசிஎஸ் தான். அகைன் சொல்கிறேன் டிசிஎஸ் ஏன் உங்களை உள்ளே போக சொல்கிறேன்னா 2200 கிட்ட போயிடுச்சு. ஸோ பங்கு ஏறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். வாங்க நினைக்கிறவங்க இப்போயே பிடிச்சிருங்க. விட்டிங்கன்னா அகைன் பங்கு மேலே போயிடும். ஸோ அதனால தான் டிசிஎஸ் இங்கே கொண்டு வந்திருக்கேன். ஸோ மிஸ் பண்ண அந்த பங்கை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி அடுத்த ஃபர்தர் இன்னொரு பங்கும் அப்டேட் பண்ணிடுறேன் ஐடிசி. ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு ஒரு நல்ல சரிவில் கிடச்சிது. இப்போ 290 கிட்ட போயிடுச்சு. பங்கு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. ஸோ பிலோ 300 கிட்ட கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தேன். அகைன் கரப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஐடிசியில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வெயிட் பண்ணி இந்த பங்கை பிடிங்க. நல்ல லெவலில் பங்கு வரும்போது நானும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபர்தராக நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் கொடுங்க. ஸோ உங்களோட ஆதரவுக்கு எல்லாருக்குமே நன்றி. நாளை வீடியோவில் பார்க்கலாம். எல்லா நண்பருக்குமே நன்றி.